ஹாய்! ஜெர்மனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்தியாவிலிருந்து குழியா இருக்கிற தோசைக்கல்லை எடுத்துகிட்டே வராதீங்க. இது இந்த ஊருக்கு செட்டே ஆகாது. ஏன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சரி, இல்லைனா நான்ஸ்டிக் தவா எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது பார்க்க பேஸு ஃப்ளாட்டாக இருந்தாலும் இது ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளாட்டு கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெமோவோட பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பாத்திரங்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இதில் கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இதோட பேஸும் பார்க்க ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் இந்த ஊர் அடுப்புக்கு செட் ஆகாது. இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். அது ஜெர்மனிலே வாங்கின ஒரு ஃப்ரையிங் பேன் தான். இதுவும் நான்ஸ்டிக் தான். இதோட பேஸு பர்ஃபெக்டான ஃப்ளாட்டில் இருக்கும். ஹீட்டும் எல்லா பக்கமும் பரவி டக்குன்னு சூடாகும். சரி வாங்க, இது எல்லாத்தையும் டெமோவோட பார்த்துடலாம். நம்பூரில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் மாதிரியே தான் ஜெர்மனிலையும் இருக்குன்னு நினச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, யூரோப்பில் மோஸ்ட்லி இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே எலக்ட்ரிக் தான், நோ கேஸ். இந்த இண்டக்ஷன்லேயே நிறைய வெரைட்டியும் வச்சுருக்காங்க. இதுலேயே 4 அடுப்பு இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி ஹாட் பிளேட் ஸ்டவ் கூட இருக்குது. இதில் குழியான தோசைக்கல்லை வச்சோம்னா ஒரு மாதிரி சைடு வாங்கி தான் நிற்கும். பார்த்தீங்களா, குண்டூசி முனையில் நிற்குது. இதில் கல் எப்போ சூடாகிறது, தோசை எப்போ வேகிறது. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த தோசைக்கல்லை ஒரு ஜெர்மனி பிராண்டு தான் மேக் பண்ணியிருக்கு. இது நம்ம ஒரு கேஸ் ஸ்டவுக்கு மட்டும்தான் செட் ஆகும், ஜெர்மனிக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இதோட பேஸு கொஞ்சம் மேடாக இருக்கும். அதனால இண்டக்ஷன் ஸ்டவ்வில் உட்காரவே உட்காராது. சரி, இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் தவாவை பார்ப்போம். இது பார்க்க ஃப்ளாட் பேஸாக தான் தெரியும். இதுக்கு என்ன ஓட்டை அப்படின்னு கூட கேட்கலாம். பட் பிரச்சனை அடுப்பு மேலே வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்களே பாருங்கள் சுற்றி எவ்வளோ கேப் இருக்குன்னு. இந்த தவா சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியும் வேஸ்ட் ஆகும். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை வேணான்னு சொன்னாலும் நம்ம அம்மாக்கள் இதை எடுத்துகிட்டு போக்கன்னு டக்குன்னு சோறு செய்யலாம் அப்படின்வாங்க. இங்கே வந்து இந்த அடுப்பில் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி நிற்காமல் ஆடிக்கிட்டே இருக்குன்னு. இது சூடேறி வேகிறதுக்குள்ளே பசியே போயிடும் போல். இப்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இந்த தவாவை பார்த்தேன். இங்கே இந்த பாத்திரம் மட்டும் இல்லை, எல்லா பாத்திரமும் பர்ஃபெக்டாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற கிச்சன் மாடல் இவங்களுக்கு தானே தெரியும். இதை வச்சதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இல்லை. கீழே இருக்கிற சூடும் அப்படியே பாத்திரத்துக்கு வரும், சீக்கிரமாகவும் குக் பண்ணலாம். இது இங்கே 29 யூரோ. விலை அதிகமாக இருந்தாலும் இத்தனை பாத்திரத்துக்கு வாங்குறதுக்கு பதில் இங்கே வந்து ஒன்றே வாங்கிடலாம். நான் அதுக்காக இந்தியாவிலேருந்து எந்த பாத்திரமும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. பட் வாங்கும்போது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு தலையை குனிஞ்சு கேப் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குங்க. நாங்கள்லாம் குனிஞ்சு பார்க்க மாட்டோம், உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பால் பாத்திரம் மாதிரியே உங்கள் பாத்திரமும் சால்சா டான்ஸ் ஆடும். இல்லைனா நம்ம கேப்டன் சாங் தான். இப்போ என் பேச்சை கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.